இந்த திராவிட மாடல்னு சொன்னாலே பிஜேபிக்கு கொஞ்சம் அதிரும் இல்லையா? அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் திராவிடம், தமிழ், இதெல்லாம். தமிழ்னு சொன்னாலும் பிடிக்காது, திராவிடம்னு சொன்னாலும் பிடிக்காது. அது கவர்னர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இன்னும் பிடிக்காது. ஆனா தேர்தல் வந்த உடனே மோடிக்கு தமிழ் மேல பற்று வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு. நான் தமிழ்னா பிடிக்கலையே, எனக்கு தமிழ் பேச முடியலையே அப்படின்னு இப்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா தேர்தல் வந்துருச்சு, அதனால தமிழ் மேல அன்பு வந்துருச்சு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எங்களெல்லாம் போட்டு ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படின்னு உயிரை வாங்குறீங்களா? எங்க போனாலும் அங்க டெல்லியில ஹிந்தியில நாங்க லெட்டர் எழுதுறோம்னா பதில் ஹிந்தியில வரும், கேள்வி கேட்டா பதில் ஹிந்தியில சொல்லுவாங்க. இப்படி ஹிந்தி படிச்சாதான் நீ இந்தியன் என்று எங்களை எல்லாம் ஒரு புது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறீர்களே. நீங்க தமிழ் மேல அவ்வளவு ஆசை இருந்தா தமிழ் கத்துக்கோங்க. இங்க நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த தமிழ் ஆசிரியர்கள்ல ஒரு நல்ல ஆசிரியரா நாங்க பார்த்து அனுப்புறோம். தேர்தலுக்கு பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் ஃப்ரீயா தான் இருப்பார், வேலை இருக்காது இல்லையா? வேற ஆட்சி வந்துடும். அதனால நிச்சயமா நீங்க தமிழ் கத்துக்கலாம். நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக அனுப்புகிறோம். ஒரு பக்கம் இந்த தமிழ் மேல் அன்பு, பாசம் எல்லாம் வந்துருச்சு. இன்னொரு பக்கமே என்னன்னா, மழை பெஞ்சா வெள்ளம் வந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பக்கம் இதுவரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் எட்டி பார்த்ததில்லை. ஒரு ரூபாய் நிவாரணம் நமக்காக வழங்கவில்லை. ஆனால் தேர்தல் வந்தவுடன் வாரத்துக்கு 5 முறை தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வருகிறார். மக்களுக்கு தொடர்ந்து எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நம்முடைய முதலமைச்சர் உறுதி அளித்திருக்கிறார். நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை, 150 நாள் சம்பளம், 400 ரூபாய், கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் 75 ரூபாய்க்கு விற்கப்படும், டீசல் 65 ரூபாய், டோல்கேட் மூடப்படும். இதுக்கு மேல நேரம் இல்ல, 10 மணி ஆயிடுச்சு. அதனால சொன்னா நம்முடைய திட்டங்களை காலை வரை சொல்ல முடியும். உங்களுடைய ஓட்டு பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.